வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் திருக்கோவில். இவ்வாலயம் அம்பத்தூர் வெங்கடாபுரம் 5 ஆலமரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு 2 நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கியவாறு ஒரு வாசல், தெற்கு நோக்கியவாறு மற்றொரு வாசல். கிழக்கு நுழைவு வாயிலின் கோபுரத்தில் அம்மனின் திருவுருவச் சிலை பொறிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நுழைவாயிலின் கோபுரத்தில் மகிஷாசுரமர்தினியின் திருவுருவச் சிலை பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜகணபதிக்கு தனி கோபுர சன்னதி, இருபுறம் யானை திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றது. எதிரே மூஷிக வாகனம் இருக்கின்றது. ஆயிரத்தி 1969 இவ்வாலயம் கீத்து கொட்டகையாக இருந்தது என்று கூறுகின்றனர். 1986 இவ்வாலயம் பக்தர்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 2009, 2022 என 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. ஒரு மண்டபம் காணப்படுகின்றது. திருமணங்கள் நடைபெறும் என்று கூறுகின்றனர். ஆலயத்தில் 5 ஆலமரங்கள் காணப்படுகின்றன. 5 ஆலமரங்கள் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றது. இது போன்று ஒரே ஆலயத்தில் 5 ஆலமரங்கள் ஒன்று சேர காண்பதென்பது மிகவும் அரிதானது ஒன்றாக கருதப்படுகின்றது. இவ்வாலயத்தின் பெயரிலேயே 5 ஆலமரத்து அருள்மிகு தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் ஆலயம் என்று அழைக்கின்றனர். ஒரு ஆலமரத்தின் கீழ் ருத்ர வீர சிவ முனீஸ்வரர் திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. அதன் அருகே பக்தர்கள் பொங்கலிடுகின்றனர். கோசாலை வைத்து மிகவும் தூய்மையாக பராமரித்து வருகின்றனர். கோ பூஜைகள் நடைபெறுகின்றது. ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகர் நவக்கிரகங்கள். பொதுவாக நவக்கிரகங்கள் சன்னதியில் நவக்கிரகங்கள் மட்டுமே காணப்படும். இங்கு லக்ஷ்மி கணபதி திருவுருவச் சிலையை நவக்கிரக சன்னதியின் உள்ளே பிரதிஷ்டை செய்துள்ளது மிக அரிதான ஒன்றாக கருதப்படுகின்றது. இவ்வாலயத்தில் விளக்கு பூஜையும் நடைபெறுகின்றது. ஆடி மாதம் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து
அம்மனுக்கு அபிஷேகம் புரிகின்றனர். ஸ்ரீ நாகாத்தம்மன் நாகர்களின் திருவுருவச் சிலைகள், அதன் அருகில் விநாயகர் சிலை அமைத்துள்ளனர். மஞ்சள், குங்குமம் என அழகாக காட்சி அளிக்கின்றன. ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறுகின்றது. ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் வளையல்களால் ஆன மாலைகளை அணிவிக்கின்றனர். ஆலமரத்தின் கீழ் நாகர்களின் திருவுருவச் சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அங்கு பக்தர்கள் பூஜைகள் புரிகின்றனர். ஓம் சக்தி ஸ்ரீதேவி தண்டு துலுக்கானத்தம்மன் ஆலயம், அம்பத்தூர், வெங்கடாபுரம், 5 ஆலமரம். எங்களுடைய கோயில் முன்னோர்களால் உற்பத்தியான கோயில். அதுக்கப்புறம் இளைஞர்களாக ஏற்பட்டு 1986 தொடர்ச்சியாக நம்முடைய பகுதியில் சீரும் சிறப்புமாக மக்கள் கொடுக்கும் உற்சாகத்தினால் செய்யப்படும் பணிவிடை. இந்த கோயில் மிக மிக அரும்பாடுபட்டு நாங்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். இங்கே வரும்போது கோயில் 69 வந்துருச்சு கோயில். அப்போது திருவார கீர்த்து கொட்டாய் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க காலங்களால் முடிஞ்சு அவங்க செயல்பட்டு முடிஞ்சு போன பிறகு இளைஞர்களாக நாங்கள் ஏற்பட்டு நாங்கள் அந்த கோயிலை நல்லபடியாக புதுப்பிச்சு வரோம். மக்கள் கொடுக்குற நன்கொடைய சீரில் சிறப்பமாக நடத்தின்னு வரோம். 22 கும்பாபிஷேகம் 2009 நாங்கள் நல்லபடியாக செஞ்சுன்னு வரோம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லபடியாக பண்ணி வரோம். இந்த 5 ஆலமரம்ன்றது பெரிய இதுவாகட்டு ஒவ்வொருத்தரும் அந்த விழுதுகளை கூட நாங்கள் பாதுகாத்துன்னு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆலமரம் அழியாமல் முன்னும் சீர்திருப்பாக வரணும், நம்மளால் எந்த ஒரு இணைச்சலும் வரக்கூடாதுன்றது நாங்கள் பாதுகாத்துன்னு வரோம். முன்னோர் பெரியவரையாக வச்சுட்டு போயிட்டாங்க, அதை பாதுகாத்து வந்தாங்க. பாதுகாத்து வந்து இப்போ நாங்கள் பாதுகாத்துன்னு வரோம். அதுக்கு வருஷத்தில் மே மாதத்தில் வந்தால், சம்மர் சீசன் வந்தால் அதுக்கு தண்ணி நீர்லாம் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. ஸ்ரீ வைஷ்ணவி திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. ஸ்ரீ துர்கை திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. இச்சிலைகள் அனைத்தும் அருள்மிகு தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் சன்னதியின் சுற்றி அமைந்துள்ளது. ஸ்ரீ முருகர் வள்ளி தெய்வானை தனி கோபுர சன்னதி. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் மிகப்பெரிய தீமிதி குண்டம் காணப்படுகின்றது. தீமிதி திருவிழா ஆடி 5ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மிகவும் கோலாகலமாக நடைபெறுகின்றது. இவ்விழா வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். பரசுராமருக்கு தனி கோபுர சன்னதி. பரசுராமரின் திருவுருவச் சிலை வழிபாடு புரிவது மிகவும் அரிதான ஒன்று. இச்சன்னதியை தீமிதி குண்டத்தின் எதிரே அமைத்துள்ளனர். ஸ்ரீ கண்ணாத்தம்மன் சிறிய சிலையாக இருந்து தற்போது கோவில் உருவாகி உள்ளது. அருகில் சப்தமாதர்கள் கோபுர சன்னதி அமைந்துள்ளது. சப்தமாதர்களுக்கு ஆலயத்தின் வெளிப்புறத்தில் தனி கோபுர சன்னதி இருக்கின்றது. இது ஆலமரத்தின் அருகில் உள்ளது. ஸ்ரீ பிரம்மி திருவுருவச் சிலை அமைத்துள்ளனர். லக்ஷ்மி திருவுருவச் சிலை அமைத்துள்ளனர். மகேஸ்வரி திருவுருவச் சிலை அமைத்துள்ளனர். இச்சிலைகள் அனைத்தும் ஸ்ரீ கண்ணாத்தம்மன் சன்னதியை சுற்றி அமைந்துள்ளது. தீமிதி திருவிழா என்றது குறைஞ்சபட்சம்
1,00,000 பேர் 1,50,000 பேர் கூடி பார்த்து கண்டு கழித்து அவங்க வரும் காலங்களில் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து மேலும் மேலும் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக பால் குடம், ஆடிப்புறத்து வளகாப்பு, விளக்கு பூஜை, மாட்டுப் பொங்கலுக்கு வர திருவள்ளுவர் தினம், இவ்வளவும் நாங்கள் வருஷத்தில் வர பண்டிகை மொத்தமாக செய்கிறோம். அது இல்லாமல் இந்த கோயிலில் இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம முருகர் கோயில் வச்சுருக்காங்க, ராஜகதம்படி வச்சுருக்காங்க, விநாயகருக்கு வச்சுருக்காங்க, கண்ணாத்தம்மா நம்ம பில்டிங்கு கட்டியிருக்கு, ராஜகோபுரங்கள், சில கோபுரங்கள்லாம் மக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன் மூலியமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உழைப்பு எங்களுக்கு அவங்கள தேடி போகிறோம், அவங்க கொடுக்குற இது வச்சு நாங்கள் நல்லா செயல்பட்டு வரோம். இதுதான் இதனுடைய வரலாறு. மூலவர் சன்னதியில் நுழைவு வாயிலில் இருபுறமும் பாவை விளக்குகளின் திருவுருவச் சிலைகள் அமைத்துள்ளனர். அம்மனின் எதிரே திரிசூலம் காணப்படுகின்றது. அம்மன் மஞ்சள், குங்குமம், மலர் மாலை, எலுமிச்சை வேப்பிலை மாலை என எழில் கொஞ்சம் அழகுடன் காணப்படுகின்றார். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்கானத்தம்மன் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.